ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்ன வரைய போகிறோன்னா மெர்மைண்டுக்கு ஃபஸ்ட்டு கண்ணு வரைஞ்சிக்கலாம். கண்ணு வரைஞ்சிட்டு மேலே ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் போட்டு மேலே 2 கர்வ் கீழே 2 கர்வ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கண்ணு வரைஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஹேர் வந்து இந்த பக்கம் பார்த்து ஒரு கர்வ், அப்புறம் இப்படி பார்த்து ஒரு கர்வ். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேர் வந்து கண்ணுக்கிட்ட வந்தங்காட்டி லைட்டாக ஐப்ரோ தெரியும். இந்த சைடு வந்து நல்லாவே ஐப்ரோ போட்டுக்கிறோம். 2 ஐப்ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, அதோட ஃபேஸ் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்துட்டு ஹேரோட ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் அடிக்கலையே லைட்டு, அது கொஞ்சம் கேப் விடணும். அதுக்காக குட்டி ரவுண்டு, அதுக்கு வந்து கேப் விடணும். ஓகேங்களா? கலர் அடிக்கக்கூடாது. மற்ற எல்லா பக்கமும் நம்ம பிளாக் அடிச்சுக்கலாம். நடுவில் வந்து டாட் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐலேஸ், அந்த வந்து 2 லைன் போட்டால் க்யூட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூக்குக்கு சின்ன கர்வ், அதுக்கப்புறம் லிப்ஸ் மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு கோடு, அப்புறம் கீழே ஒரு கர்வ் ஸ்மைலிக்காக நல்லா இழுத்து விடுறோம். நல்லா ஸ்மைல் பண்ணுற தெரியுற மாதிரி டாட் வச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நெக்கு சின்ன கோடு, 2 சின்ன கோடு போட்டு இல்லையா, 2 சின்ன கோடு போட்டு அப்படியே ஹேண்டு. ஓகேங்களா? ஷோல்ட்ரு வந்தோடனே அப்படியே ஹேண்ட் இறக்கிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஷோல்ட்ரு வந்து அப்படியே ஹேண்டு. ஓகேங்களா? அப்புறம் அதோட நெஞ்சு பகுதிக்கு வந்து 2 கோடு கிராஸாக இருக்கணும். கிராஸாக வந்துட்டு அதுக்கப்புறம் அது கை வந்து அந்த எம் மாதிரி அதோடய ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது இடுப்பு வந்துட்டு உள் பக்கம் பார்த்து ஒரு 2 கர்வ். ஓகேங்களா? உள் பக்கம் பார்த்து 2 கர்வ் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, அது கால் பகுதி கீழ் வந்து மீன் மாதிரி தானே இருக்கும். அதனால் இப்படி மீன் மாதிரி ஷார்ப்பாக 2 வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த துடுப்பு வரையணும். ஓகேவா? துடுப்பு இப்படி பார்த்து ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும், இப்படி பார்த்து போட்டுடணும். 2 போட்டதுக்கப்புறம் கை இருக்கு இல்லையா, கை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதையும் வந்துட்டு இந்த பக்கம் கையோட தடிமன் கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு அதோடய ஃபிங்கர் பாருங்கள் எப்படி வரையிறேன்னு. சும்மா ஜஸ்ட்டு இப்படி பார்த்து ஒரு கர்வ் உள்ளே வந்துட்டு கீழே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அது சின்னதாக ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் கவனிங்க. அந்த கை வந்து தடிமன் கம்மியாக போட்டுட்டு மேலே ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு உள்ளே வந்துட்டு அப்போ சின்னதாக கட்டை வரல் மட்டும் தனியாக தெரியுற மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் வந்து நம்ம என்ன ஃபினிஷ் பண்ணல. கண் வந்து உள்ளே வந்து பிளாக் அடிச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த ஒயிட் டாட் மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு மற்ற எல்லாமே பிளாக் கலரில் அதே ஜெல் பெனில் அடிச்சிட்டோம். நீங்கள் பென்சில்லே வரையலாம். பென்சிலில் வரைஞ்சாலும் அழகாக இருக்கும். பெனில் நான் எதுக்காக பென் எடுத்தேன்னா, உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியணும் இல்லையா, அதனால் நான் வந்து பிளாக் பென் எடுத்திருக்கேன். ஓகே, கண்ணை ஹைலைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் வந்து வரைய போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி வரையணும். ஸோ சைடில் வந்து நல்லா பறக்கிற மாதிரி கர்வ் மாதிரி வளைஞ்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த சைடு ஹேர் வந்துட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த சைடு அதுவும் இந்த சைடே லெஃப்ட் சைடே வந்து பறக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? பறக்கிற மாதிரி இப்படியே நெளிஞ்சு வேவ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு அழகாக வந்துட்டு சைடில் வந்து ஹேர் சுருண்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கர்வ் மாதிரி வளைச்சி நம்ம ஹேர் ஸ்டைலாக கொண்டு வந்துடுறோம். சேம் இந்த சைடும் அதே மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டைலாக வந்துட்டு ஒரு முடி மட்டும் அழகாக முன்னாடி கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பூ வைக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பூவும் வரைஞ்சிடலாம். அழகாக பொறுமையாக வரைங்க, ரொம்ப பொறுமையாக வரைங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சி முடிச்சு கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பபுள்ஸ் எல்லாம் மேலே போகலையா, அதுக்காக ரவுண்டாக போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறனால கர்வாக வந்து வரைஞ்சிடுறோம். இது கடல் வந்து அடிப்பகுதியில் மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கடல் அடிப்பகுதியில் செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, கல் செடி அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணால் தானே ட்ராயிங் அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு கடலுக்கு அடியில் இருக்கிற செடியெல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செடி மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்குங்க. அதில் ஒரு கர்வ் மாதிரி செடி போட்டுட்டு அதுலேயே இன்னொரு லைன் கொண்டு வந்திங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ட்ரா பண்ணிக்கோங்க.
பொறுமையாக பண்ணுங்கள், பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோடய வால் வந்து எப்படி கர்வாக துடிப்பு இருக்கும் இல்லையா அந்த மீனுக்கு, அதே மாதிரி நம்ம வந்துட்டு போடலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, பொறுமையாக வரைங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கர்வாக டிசைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிக்கலாம், கர்வ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர், பிங்க் வித் ரெட்டு மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் எல்லோ வித் ஆரஞ்சு கூட கொடுக்கலாம். நான் வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னா க்ரீன், டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன். ஓகேங்களா? டார்க் அண்ட் லைட்டில் 2 கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ஜாக்கெட்டுக்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பூ மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கலர் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்துட்டு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். 2 ப்ரௌன் எடுத்துக்கோங்க, டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன். பொறுமையாக இப்படி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. பொறுமையாக கொடுத்துட்டு அப்புறம் கூட பாருங்கள், எங்கெங்கே டார்க் கொடுக்கணும் அங்கங்கே ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் இங்கெங்கெல்லாம் டார்க் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லைட் கலர் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். ஓகே, லைட் கலரும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பூவுக்கு பிங்க் கலர், எல்லோ கலர் நடுவில் நான் சொன்ன மாதிரி க்ரீனும் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி அதோட துடுப்புக்கு அந்த மீன் பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, கடல் கன்னிக்கு, தமிழில் கடல் கன்னின்னு தான் சொல்லுவாங்க. கடல் கன்னிக்கு வந்துட்டு அது வரைஞ்சாச்சு. அப்போ நம்ம கைக்கெல்லாம் வந்து ஸ்கின் டோன்லேயே வந்து வரைஞ்சாச்சு. ஓகே, ஸ்கின் டோன் கலர் என்ன கலர்னால் டேன் கலரும் பீச் கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்துட்டு டேன் கலர் கொடுத்துட்டு பீச் கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகே, அப்புறம் அந்த லீஃப்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோனுக்கு வந்து டேன் கலர் கொடுத்தாச்சு. லைட் க்ரீனையும் டார்க் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி அந்த லீஃபுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைட் க்ரீனையும் அந்த துடுப்புக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? க்ரீன் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிங்க தானே நீட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு மொட்டையை விடக்கூடாது. ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு கவர் பண்ணால் இன்னும் லுக் அது அழகாக இருக்கும். நீங்கள் காம்படிஷன்னாலும் ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் செடி வரையலான்ட்டு சைடில் வந்து செடி வரைஞ்சிட்ருக்கோம். லீஃபெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த ட்ராப்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பொறுமையாக ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணால் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார் ஃபிஷ் வரைகிறோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஆக்டோபஸ் வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணால் தானே அழகாக இருக்கும். எம்டியாக விடக்கூடாது. எந்த ஒரு பேப்பரும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் லுக்காக இருக்கும். ஸோ வந்து எம்டியாக விடாதீங்க. ஒரு ட்ராயிங் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஃபிஷ் ஒன்று வரைஞ்சிக்கலாம். குட்டி ஃபிஷ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு எம்டியாக இருக்குது இல்லையா, அந்த சைடும் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த சைடு வந்துட்டு எம்டியாக இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு குட்டி ஃபிஷ் வரைஞ்சிக்கலாம். 2 ஃபிஷ்ஷும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு ஒரு ஃபிஷ் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி வரைஞ்சிக்கங்க. ஈஸி தான். ட்ரையாங்கிள் போட்டு உள்ள வாயும் கண்ணும் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு செடி மாதிரி வரைஞ்சாச்சு. இன்னொரு செடி வரைகிறோம். டிஃப்ரெண்ட்டானா இந்த செடியெல்லாம் வந்து உள்ளே போட்டுட்ருக்கோம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். செடி வரைஞ்சி ஃபிஷ் வரைஞ்சி இன்னும் உங்களுக்கு நண்டெல்லாம் வரையணும் அப்படின்னு ஆமை நண்டு இதெல்லாம் வரையணும்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் வரைஞ்சிடலாம். நான் கொஞ்சம் தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன தோணுதோ புதுசாக அதையும் சேர்த்து வரைஞ்சிருங்க. அப்புறம் சிப்பி இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சங்கும் போட்டுக்கிட்டேன்.
இங்கே ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டேன். ஓகே, இனி இது ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் பென்சில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரே கலர் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து லைட்டாக ஷேடிங் மாதிரி கிரே கலர் கொடுக்குறோம். ஒவ்வொரு கலராக வந்துட்டு ஷேடிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற கல்லுக்கும் ஷேடிங் கொடுத்துட்டு ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குட்டி ஃபிஷ்க்கு வந்து நம்ம கலர் கொடுக்குறோம். கொஞ்சம் ரெட்டும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த பக்கம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ளூ கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த செடிக்கு வந்துட்டு க்ரீன் கலர் கொடுக்குறோம். டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி சேம் இந்த பக்கம் டார்க் க்ரீன் லைட் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இந்த கடல் இருக்குது இல்லையா, கடல் ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துக்குங்க. டார்க் ப்ளூ கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துட்டு அது கூட வந்துட்டு லைட் ப்ளூவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலரை லைட்டாக வந்து மேலே வரைக்கும் கலர் ஷேடிங் பண்ணிடணும். அப்புறம் அக்டோபஸ்க்கு வந்துட்டு வயலட் கலர் கொடுத்துருக்கேன். ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து எல்லோவும் ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சைடு ரெட்டும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்காக. அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் அந்த சிப்பிக்கும் சங்குக்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த லீஃபுக்கு க்ரீன் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கிரவுண்ட் எல்லா இடத்துலையும் நம்ம எல்லோ கலர் கொடுத்துட்றோம். எல்லோ கலரும் டேன் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் அந்த பபுள்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டு அழகாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டு க்ரே கலர் வந்துட்டு அது கொடுக்க போகிறோம். பிங்க் கலர் எடுத்து லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ளவர்ஸையும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் ட்ரா பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. பாஸ் பண்ணி வச்சு பொறுமையாக வரைஞ்சிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். உங்களை இதை விட அட்வான்ஸாக நீங்கள் கற்றுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா? ஈஸியாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.